ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வரதுலையுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தாச்சு. ஆனாலுமே வந்து இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ WH அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே வந்து இந்த ரிசல்ட் வந்து வரதான் போகுது. ஆனாலுமே வந்து ஏன் இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்துட்டு அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து எந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து எக்ஸாமினேஷன்ஸாக நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்து வரதான் போகுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 23 கல்லூரிகள் வந்து இன்னுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து இன்னுமே செட்டில் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து போன செமஸ்டர்லையுமே வந்து ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கும். ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து இந்த கொரோனா பேண்டமிக் டைம்னால வந்து ஏகப்பட்ட வந்து இஷ்யூஸில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இந்த பேமெண்ட் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த டைம் வந்து ரொம்பவே டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த 23 காலேஜஸ். ஸோ அதனால் வந்து அந்த 23 காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா வந்து WS13 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து திங்கட்கிழமை ஈவினிங்குள்ளாரையோ இல்லை செவ்வாய்க்கிழமை காலையிலையோ வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனாலுமே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போதைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ 23 கல்லூரிகளுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து பணம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த 23 கல்லூரிகளுமே வந்து திங்கட்கிழமைக்குள்ளார வந்து பணத்தை செலுத்தி ஆகணும். இல்லாட்டி வந்து அந்த கல்லூரிகள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்ங்கிற ஒரு தகுதியை இழக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து இன்னி வரைக்குமே வந்து WH13 தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து செவ்வாய்க்கிழமைக்குள்ளார வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த செமஸ்டரில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷனில் வந்து எந்தெந்த எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இனி ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான விஷயம் தெரியாமல் உடனே வந்து சேரும்.